ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, நம்ம யுனானி மருத்துவத்தை நம்ம பயன்படுத்துறதுக்காக ஹைதராபாத் மருத்துவ பயணம் மேற்கொள்கிறோங்க. இந்த யுனானி மருத்துவம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃபுல் பாடி செக்கப் பண்ணி நம்மளுடைய வியாதிகளை குணமாக்கி அதன் பிறகு வெண்புலி குணப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. இந்த யுனானி மருத்துவத்தில் எப்படிலாம் நம்ம பயணிக்க போகிறோங்க, இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்ன இதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய பகுதி தான் சேலம் இரும்பாலை. அதாவது இந்த மலை தெரிவு பார்த்திங்கன்னா சித்தர் மலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் பகுதியிலேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது. இங்கே தான் நீங்கள் நம்மளை மீட் பண்ணணும்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. சேலத்துலேருந்து வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் இங்கே இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு பின்னாடி பாருங்கள் தெரியுது ஆட்டோ ஸ்டாண்டு. இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்ட நீங்கள் ஆட்டோக்கிட்ட வெண்புலின்னு சொன்னீங்கன்னாவே போதும், நம்ம தொண்டு நிறுவனம் ஆஃபீஸ்க்கு உங்களை அழைச்சிட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோங்க. நம்ம ரயில் நிலையமும் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோங்க. இப்போ கேரளா நண்பர்கள் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தை பயன்படுத்துறதுக்காக அங்கேருந்து, ஓகேங்களா, கேரளாவிலேருந்து இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் எங்கள் மாவட்டத்து வழியாக தான் பயணிக்கிறாங்க. இப்போ நாம்ளும் பார்த்திங்கன்னா அப்படி தான் பயணித்து சென்னை போய் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட்ராபாத் ட்ரெயின் ஏறுறாங்க, ஹைதராபாத் ட்ரெயின் ஏறுறாங்க. ஒரு சில ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருக்குது. இப்போ கேரளாவிலேருந்து வரீங்க, சேலத்துலேருந்து வரீங்க, ஈரோடு, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா சபரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த திருப்பதிக்கு போகிறாங்க பார்த்திங்களா, அந்த எக்ஸ்பிரஸ் மூலியமாகவும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கே வரலாம். நம்ம சென்னை எதுக்கு சென்னை மார்க்கமாக வராங்க அப்படின்னா, மற்ற மாவட்டத்துலேருந்து வரீங்க, மாநிலத்துலேருந்து வரீங்க எல்லாமே அங்கே ஒன்று கூடி அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வர மாரி. ஓகேங்களா? இதில் ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா செகண்ட்ராபாத் வரலாம். அண்ட் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேளை செகண்ட்ராபாத்துக்கு ஹைதராபாத்துக்கு ட்ரெயின் இல்லைன்னா காச்சிகோடாவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வாரத்தில் ஒரு தினம் நிச்சயம் இயக்குவாங்க ஒரு சில ட்ரெயின். நீங்கள் காச்சிகோடா அங்கேருந்து நீங்கள் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், அதாவது எரக்கோடான்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ஸ்டாப்புக்கு நீங்கள் வரலாங்க. அதேமாரி ரயில் பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் பண்ணுங்க, ரயில் சாப்பாடு தயவு செஞ்சு நண்பர்கள் சாப்பிட வேண்டாம். நீங்கள் எதாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு நீங்கள் கட்டிட்டு வந்துடுங்க. நான் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு பை நிறையா சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் எனக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு நேரம் சாப்பிட்டுங்க, அங்கே ஒரு நேரம் கூட நம்ம ஹோட்டலில் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஆனால் ரயில் ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அந்த ரயில் ஃபுட்டுக்காக தான் நான் வீட்டில் சமைச்சு நான் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் புளிசாதம் தான், நமக்கு புளிசாதம் ஆகாதுன்னு தெரியும். இருந்தாலும் ரயில் சாப்பாடு சாப்பிட்றத விட இது எவ்வளோ பெட்டர். ஒரு நாள் ஆசைக்காக நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி பயணிக்க பொழுதெல்லாம் எப்போ இருந்தாலும் நான் அந்த புளிசாதம் தான் கட்டிட்டு போவேன். ஓகேங்களா? அண்ட் அதே போல் அந்த ரயில் நிலையத்துக்கு வர மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு முன்கூட்டி வாங்க. அவசரமாக நம்ம ட்ரெயின் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே போல் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருங்க. ஏன்னா நம்ம பிளான் திடீர்னு அமைஞ்சிருது, அல்லது நம்ம போல் நண்பர்கள் யாராவது ஹைதராபாத் போகலாம் வாங்கண்ணா அப்படின்னா நான் கட்டாயம் கிளம்பிக்குவேன். அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண மாட்டேன், அன்ரிசர்வ்டில் தான் போவேன். அன்ரிசர்வோடைய பிரச்சனை என்னங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதது நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிரமங்க, அவ்வளோ கூட்டம் இருக்கும், நீங்கள் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பயணத்தை நீங்கள் ரொம்ப சிரமமாக மேற்கொள்கிற மாரி வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் என்னுடைய பிக்சர்ஸ் காமிக்கிறேன். எப்படி போட்டு நெருக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படியே தான் ஆடாமல் அசராமல் போயிட்டே இருக்கணுங்க. அவ்வளோ நெருக்கம் இருக்கும். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு சீட்டு கிடைக்கும் கூட தான். இருந்தாலும் அன்ரிசர்வ்ங்கிறது நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு முன்கூட்டி பிளான் போட்டு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. ஓகேங்களா? ஏன்னா அப்படி இல்லை, நீங்கள் திடீர்னு ஒரு பிளான் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காசு போனால் கூட பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அன்ரிசர்வ் ட்ரெயினில் நீங்கள் வர வேண்டாம். அதேமாரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம் வந்துச்சுங்க. அங்கே இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இளம் வயதில் உள்ள நண்பர்கள்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்காக கொண்டு அதை ஒரு லென்த்தாக பூ சுருட்டி ஒரு பால் மாரி ரெடி பண்ணுறாங்க. ஏதோ கோயிலுக்கு கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க பொழுது விட்டு கொடுக்கா, இல்லை கடைக்கு போடுவாங்களா என்னமோ தெரில. ஃபுல்லாக அதுமாரி பால் மாரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய எட்ஜு பாருங்கள், எப்படி கொஞ்சம் மிஸ் ஆனால் அப்படியே பேக்கில் பல்ட்டி அடிச்சிடுவார். அந்த அளவுக்கு ரிஸ்க்காக உட்காந்துக்கிட்டு, அதுவும் அந்த பாத்ரூம் தாங்க, பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. நாமளும் அந்த ஏறக்கூடிய பகுதியில் தான் நமக்கு இடம் கிடச்சி. அந்தளவுக்கு ஃபுல் க்ரௌடு. ஓகேங்களா? நம்மளால் பயணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் இதில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் பக்கம் இருக்கும்போது அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். இந்த மல்லிகைப்பூ நண்பர்கள் வந்த பின்னாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அதே போல் சென்னை ஒரு வழியாக ரீச் ஆகிட்டேன். ஒரு நேரம் ஹோட்டல் தான் சாப்பிடுவேன். ஏன்னா நான் நைட்டுக்கு தான் நண்பர்களுக்கும் நமக்கும் நம்ம புளிசாதம் கட்டிட்டு வந்தோங்க. அதனால் மதியம் வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு சென்னை ட்ரெயினுக்காக, நம்ம ஹைதராபாத் ட்ரெயினுக்காக சென்னையில் வெயிட் பண்ணுங்க. உண்மையிலே சென்னை செம்ம க்ரௌடுங்க. ட்ரெயின் அவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு பல ஸ்டேட்டுக்கு பயணிக்கிறாங்களாங்கிறத நம்ம சென்னையில் தான் நம்ம பார்த்துங்க. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ட்ரெயின் வருதுங்க. சென்னை சென்ட்ரல்னா இப்படி தானங்கிறத நம்ம போய் தான் நம்ம பார்த்தோங்க. அதே போல் ஒரு வழியாக அங்கேயே நமக்கு அங்கே சீட் கிடச்சிடும். ஏன்னா அங்கேருந்து தான் ட்ரெயின் கிளம்புதில்ல. பெங்களூர் சிட்டியை ஹைதராபாத் சிட்டியை நம்ம ரீச் ஆகிட்டோங்க.
அப்புறம் ஒரு 6 மணிக்கு ஆட்டம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். நம்ம அதுமாரி வந்து முன்னே வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு டோக்கனே நாங்கள் வந்து வாங்கிட்டோங்க. அதனால தான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி நாங்கள் வர சொல்கிறோங்க. இல்லைன்னா நம்ம வந்து லேட் ஆகும். ப்ளட் செக்கப், யூரின் செக்கப், மலம் செக்கப் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா சாப்பிடாம இருக்கணும். ஓகேங்களா? அதனால் நேரத்தில் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அட்மிட் ஆயிடலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீமோடு வந்து நம்ம அட்மிட் ஆகிருக்கோங்க. ஒரு 30 நாளைக்கு வந்து நம்ம தங்குற மாதிரி பிளான் போட்டிருக்கோங்க. இந்த மருத்துவமனையில் நீங்கள் 40 நாள் தங்கலாம், 60 நாள் கூட தங்கிக்கலாம். ஓகேங்களா? நாம் வந்து 30 நாள் மட்டும்தான் தங்குறோங்க. அது இல்லாமல் நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து வராங்க. நீங்கள் இந்த பயணத்தில் நீங்கள் வர விருப்பக்கூடிய நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த டீமோட உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி விட்டுருவோங்க. நீங்கள் வாங்க, அப்படி இங்கே நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோங்க.